சமைக்கிறது எப்படி ஒரு கலையோ, பரிமாறுவது எப்படி ஒரு கலையோ, அப்படி புத்தகத்தை வாசிக்கிறது ஒரு கலை. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் காசு போட்டு புக்கு வாங்குவோமே தவிர வாங்குற புத்தகத்தை எல்லோரும் படித்து முடித்து விடுவதில்லை. நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அறைகளில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் அனைத்தையும் நான் வாசித்து விட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் என்பது என் துணிவு. நான் என்னுடைய 70 ஆண்டுகள் கழித்து ஒருவேளை நான் உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இயற்கை எனக்கு தருமையானால் இந்த கண்கள் மட்டும் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று நான் இயற்கையை வேண்டுவேன். ஏனென்றால் படித்து முடிப்பதற்கு அத்தனை புத்தகங்கள் காத்திருக்கின்றன. யோசித்து பார்த்தால் புத்தகங்கள் என்ன செய்துவிடும்? புத்தகங்களை ஏன் வாசிக்க வேண்டும்? வாசிக்கின்ற பழக்கம் குறைந்து வருகிறது என்று ஒரு கணக்கீடு சொல்கிறது. புத்தக விற்பனை அதிகமாகிறது, புத்தகம் வாசிப்பது குறைகிறது. இது என்ன முரண்பாடு? ஏதேனும் ஒரு புத்தகத்தை பார்த்தவுடன் அந்த புத்தகத்தை என்று வாங்கி விடுகிறோமே தவிர அதை படித்து முடிக்கின்ற ஆளுமை நம்மில் சில பேருக்கே உண்டு. ஒன்று சொல்லுகிறேன், பெண்களுக்கு சொல்லுகிறேன், புத்தக வாசிப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்க. அப்பதான் முன்னால இருக்கிறவன் என்ன பேசுறான்னு நமக்கு புரியும். பல நேரங்கள்ல முன்னால இருக்கிறாள் பேசுறது நமக்கு புரியறதில்லை. ஊரிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டேன். நான் என்னடா இதுன்னு தேடி பார்த்தேன். பெண்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். இருக்கிறீங்களா? ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். ஏ பெண், சரி வேற யார வேணாலும் வச்சுக்கோங்க. ஏ பின்னு ஒருத்தன் இருக்கிறான், இல்ல ஒருத்தி இருக்கிறா. ஏவை ஏமாத்துறாங்க, நல்லா ஏமாத்துறாங்க, அன்பு வச்சு ஏமாத்துறாங்க. அவங்க எப்படிலாம் ஏமாறுவாங்களோ அப்படிலாம் ஏமாத்துறாங்க. இந்த ஏலியும் பிலியும் யார் வெட்கப்பட வேண்டியவர்கள்? யாரு? பி தானே. ஏன்னா பி தான் ஏமாத்துறான். சரி, இது ஏக்கு தெரிஞ்சு போச்சு. ஏ தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் காலம் போகுது. இந்த பி என்ன பண்ணுது? மறுபடியும் ஏ கிட்ட வருது. ஏ கிட்ட வந்து அதே வேலையை ஆரம்பிக்குது. இந்த ஏ பழசெல்லாம் மறந்துட்டு பியோட மறுபடியும் பழகி ஆரம்பிச்சு மறுபடியும் ஏமாறுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வெக்கப்பட வேண்டியது யாரு? இதுக்குதான் ஊவரிங்னு பேரு. ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது ஒரு சொல்லை நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு சொல்லை கண்டுபிடித்து அதனோடு பயணம் செய்கின்ற பொழுது வாழ்க்கையில் தடமாறுகின்ற பல விஷயங்களுக்கான விளக்கம் எனக்கு கிடைத்து போகிறது. புத்தகம் இதைத்தான் செய்யும். புத்தகம் என்பது என்ன தெரியுமா? அது ஸ்டக் ஆகி இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் பம்பை ஆன் பண்ற மாதிரி. ஆன் பண்ணணும்னா முதல்ல ஒரு சொம்புல இருக்கிற தண்ணியை போடுவாங்க நம்ம அண்ணன்மார்கள்லாம். போட்டு மூடி ஆன் பண்ணீங்கன்னா குபு குபுன்னு தண்ணி வெளியில வரும். முதல்ல எந்த தண்ணி வரும்? போட்ட சொம்பு தண்ணி வரும். அப்புறமா எந்த தண்ணி வரும்? உள்ளிருந்து ஊத்து வரும். புத்தகம் போடப்படுகின்ற சொம்பு தண்ணீர் போன்றது. ஸ்டக்காகி இருக்கக்கூடிய நம்முடைய மனநிலையை அழுத்தி அகற்றி உள்ளே இருக்கின்ற நம்முடைய ஆழமான அறிவை நமக்கு வெளிப்படுத்துகின்ற பேராற்றல் புத்தகங்களுக்கு மட்டுமே உண்டு.